பொறுமையாக ஆழமாக சிந்திப்பது ஒரு ஞானம். ஆனால் ஒரே விஷயத்தை நினைத்துக்கொண்டே இருந்து மனவேதனை அடைவது வேறு. இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். உள்வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கையை அமைதியாக பார்க்கும் பக்குவம் உங்களுக்குள் தானாகவே உருவாகும். அதனால்தான் புத்தரும் பகவான் ஓஷோவும் கூறினர், உங்களுக்குள் எழும் எண்ணங்களின் பின்னால் அப்படியே ஓடாதீர்கள், அவற்றை உருவாக்கவும் வேண்டாம். எந்த எண்ணம் தோன்றினாலும் அதை ஒரு சாட்சியாளனைப் போல அமைதியாக கவனியுங்கள். அந்த எண்ணம் முழுவதும் உங்களுக்குள் கடந்து செல்ல அனுமதியுங்கள். அப்போது நீங்கள் உணர்வீர்கள், நீங்களும் உங்கள் மனமும் ஒன்றல்ல, இரண்டும் வெவ்வேறு என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இந்த உண்மை வெளிப்படும்போது உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மை வெளிப்படும். செயலை குறைத்து அனைத்தையும் உணர்வுடன் கவனியுங்கள். அனைத்திற்கும் மூலம் இதுவே.